பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய சர்வ வல்லமை பொருந்தின ஒரே தேவனுடைய நாமத்தினாலே அனைவருக்கும் அடியனுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். கடந்த 5 எபிசோடில் நிறைய காரியங்களை டிஸ்கஸ் பண்ணோம். இப்போது மிக முக்கியமான ஒரு டச்சிங் நிகழ்வு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதற்குள்ளாக நாம் போக போகிறோம். யாத்திரையாகமம் 33ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலேருந்து நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அப்பொழுது அவன், இங்கே அவன் என்று சொல்வது மோசே, அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். மோசே இந்த இடத்துல ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டான். ரொம்ப நேரம் தேவனோட ஆர்கியூ பண்ணுறான். ஆண்டவரே, நீங்கள் என் கூட வரலைன்னா நான் போகவே மாட்டேங்கிறான். நான் உன்னோட வருவேன், உன்னோட இருப்பேன்னு கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் இந்த 33ஆம் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் முன்னாடி இருக்கிற சில வசனங்கள்லாம் வாசிச்சிங்கன்னா 11வது வசனத்தில், ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். மோசே கர்த்தர்கிட்ட என்ன சொல்கிறான்னா, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோடே கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை நீர் எனக்கு அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னது உண்டே. இப்பொழுதும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மோசே கொஞ்சமாக அவனுடைய ரிக்வெஸ்ட்டை எப்படி அவன் அட்வான்ஸ் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கான். அது நான் அவன் இவன் என்று சொல்லக்கூடாது. மோசே எப்படி தன்னுடைய இங்கே என்றான் என்றெல்லாம் வருகிறதுனால நான் அப்படி சொல்கிறேன். எவ்வளோ அட்வான்ஸ்டாக அவர் கொஞ்சமாக தேவனை நெருங்கி போய் கொண்டே இருக்கிறார், நெருங்குறார், ரொம்ப கிட்ட வந்துடுறார். நான் உம்மை அறிவதற்கும் அப்படிங்கிறார். கர்த்தாவே, நான் உம்மை அறிய வேண்டும். தேவனை பற்றிய அறிவை குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். மோசே அப்போவே பிதாவினிடத்தில் கேட்குறார், நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உங்கள் வழி எனக்கு போதியம்னு சொல்கிறார். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். இதை விட ஒரு அஷூரன்ஸ் யாருக்குங்க வேணும்? தேவன் ரொம்ப தெளிவாக மோசே கிட்ட சொல்லிட்டாரு, என் சமூகம் உன்னோடு கூட இருக்கும், உனக்கு முன்பாக போகும், நீ பயப்படவே வேண்டாம், நான் உனக்கு முன்னாக போய்கிட்டே இருக்கிறேன், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடே கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோடே வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியில் மேல் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். அப்போ கர்த்தர் திரும்பவும் அவனுக்கு அஷ்யூர் பண்ணுறாரு. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். எவ்ரி வேர்ட் கவுண்ட்ஸ். ஒவ்வொரு வார்த்தையும் தனித்தனியாக பேசணுன்னா அது பிரசங்கமாக போயிடும். இதை கவனிக்கிறவர்கள், இந்த டிஸ்கஷனில் என்னோடு கூட இருக்கிறவர்கள் இதை விளங்கி கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக. நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சமாக மோசே தேவனிடத்தில் அட்வான்ஸிங் ஆகிறான். ரொம்ப நெருங்கி வந்துட்டு இப்போ 18வது வசனத்தில் படக்குன்னு போட்டு உடைச்சிட்றான். அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் அப்படின்றான். ஸ்ட்ரெயிட்டாக இப்போ கேட்டுறான். கொஞ்சமாக அவர்கிட்ட போய், அப்பா நீங்கள் என் கூட வரணும், நீங்கள் வரலைன்னா நான் போக முடியாதுன்னு சொல்கிறான். அவர் அஷ்யூர் பண்ணி சொல்லிட்டாலும் கூட, நீர் என்னோடு கூட வரலைன்னா நாங்கள் போக முடியாது, நீங்கள் எங்கள் கூட இருந்தால் தான் இந்த உலகத்தில் நாங்கள் விசேஷித்த ஜனம் என்பது அறியப்படும்னு சொல்கிறான். அப்போது கர்த்தர் சொல்கிறாரு, 19வது வசனம் ரொம்ப 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 கூர்ந்து கவனிக்க வேண்டிய வசனங்க. ஒவ்வொரு வார்த்தையை நம்ம கவனிக்க வேண்டிய வசனம். அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன்
எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி, 20வது வசனம், நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். அப்படி மெய்சிலிருக்க வேண்டிய மெய்சிலிர்க்க தான் செய்யுது இந்த இடத்துல. என்னன்னா, ரொம்ப அழகான ஒரு 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 கான்வர்சேஷன் பிதாவாகிய தேவனுக்கும் மனுஷனாகிய மோசேக்கும் இடையில் நடந்துக்கிட்டே இருக்கிறது. இந்த 6 லட்சம் புருஷர்கள், அது அவர்களுடைய மனைவிகள் பிள்ளைகள் எல்லாம் சேர்த்தா எத்தனை லட்சம் வரும் நமக்கு தெரியல, வேதத்தில் அது குறிப்பிடப்படவில்லை. இவங்களெல்லாம் நடத்திட்டு போகிற அந்த பொறுப்பை தன்னுடைய தலையில் வைத்து கொண்டிருக்கிற அந்த மோசே கர்த்தரிடத்தில் ரொம்ப துணிந்து போய், அவனுக்கு நல்லா தெரியும் எல்லா விஷயத்தையும் மோசே அவனுடைய கைப்பட எழுதியிருக்கிறான். இதற்கு முன்பாக என்ன நடந்தது, கர்த்தரை காணும்படியான சூழ்நிலைகளை என்னென்னலாம் நடந்தது என்பதை அவன் தெரிந்து வைத்திருக்கிறான். ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தரிடத்தில் நெருங்கி, உங்கள் சமூகம் என்னோட கூட வரணும், உங்கள் சமூகம் என்னோட கூட வரணும்னு எல்லாம் கேட்டுட்டு சடனாக அவன் கேட்குறான், உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும் அப்படின்னு. நம்ம இதற்கு முன்னாடி தான் ஒரு குறிப்பிட்ட வசனங்களை வாசித்தோம், ஜனங்கள் தேவனுடைய மகிமையை கண்டார்கள் என்று சொல்லி. அது அல்ல, இவன் அந்த மகிமையை கண்டான் இல்லையா, அதற்கும் மேலே ஒரு மகிமையை அவன் தேடுகிறான். அது என்னன்னா, தேவனை நான் முகமுகமாய் நான் பார்த்தே ஆகணும்னு சொல்கிறான். நான் ஆராதிக்கிற தேவன், நான் யாருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறேனோ அவரை நான் முகமுகமாய் பார்க்கணும். இத்தனை நாள் நான் வாக்கினால் அல்லவா உம்மை அறிந்து கொண்டிருக்கிறேன், நான் உம்மை காண வேண்டும். ஆகையினால் தான் சொல்கிறான், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரணுன்றான். விசேஷ விதமான ஒரு ரிக்வெஸ்ட், அது ரொம்ப டச்சிங் ரிக்வெஸ்ட், அது யாருமே கேட்காத ஒரு ரிக்வெஸ்ட்டு. அதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, என்னுடைய தயையை எல்லாம். இந்த எல்லாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு உங்களுக்கு என்ன அர்த்தம் புரியுதுன்னு தெரில. நத்திங் எக்ஸ்க்ளூடட். எல்லாம்னா ஒன்றுமே மீதி வைக்கப்படவில்லைன்னு அர்த்தம். என்கிட்ட இருக்கிற காசை எல்லாம் கொடுத்துட்டேன். இப்போ அதாவது நீங்கள் உலக வழக்கத்தின்படி பார்த்தீங்கன்னாப்பா, என்கிட்ட இதெல்லாம் கொடுத்துட்டேன், இனிமேல் என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் இன்னமும் வச்சுக்கிட்டு இருக்கான், பொய் சொல்கிறான்னு அர்த்தம். ஆனால் இங்கே கர்த்தர் சொல்கிறாருன்னா அவர் உண்மையை சொல்லுகிறார், அவர் பொய்யை சொல்ல வேண்டிய அவசியம் அற்றவர். இந்த தயையை ஏன் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணணும்னா, நாம் இதுவரையில் வாசித்தோம் இல்லையா, பிதாவாகிய தேவன் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். எவன் ஒருவன் அந்த வெளிச்சத்தை அண்டுகிறானோ, அவர் பக்கத்தில் போகிறானோ, அவன் நிச்சயமாக செத்து போவான், தானாக செத்து போயிடுவான், தகித்து பஸ்பமாயிடும். அதாவது அவன் உயிரோடு இருக்கவே முடியாது. அவ்வளவு ஒரு மகிமையான வெளிச்சத்தில் சேரக்கூடாத ஒளி என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆகையினால தான் அவர் தன்னை மேகத்தினால மூடிக்கொண்டு வருகிறார். பயங்கரமான கார்மேகத்தை கொண்டு தேவன் மூடிக்கொள்கிறார். தன்னை முழுவதுமாக மறைத்து கொண்டு ஜனங்கள் முன்னாடி அவர் வந்து பேசுகிறார். ஆனால் இவன் தன்னை நான் உம்மை பார்க்கணும், உம்முடைய மகிமையை பார்க்கணும்னு சொல்லி கேட்குறான். அப்போ என்னென்னா, எப்படி இப்போ ஃபயர் ப்ரூஃப் ஒரு மனுஷனை ஒரே ஒரு 10 செகண்ட் 5 செகண்டு ஒரு மனிதன் ஒரு நெருப்புக்குள்ளாக போகணும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு நெருப்பு வளையத்துக்குள்ளார ஒரு மனுஷன் புல்லெட்டில் போய் அப்படியே அந்தாண்ட பக்கம் போவா, அப்படி ஒரு 4-5 நெருப்புக்குள்ளே போவார். இல்லைன்னா நெருப்பை எரிச்சிட்டு அதுக்குள்ளார ஒரு மனிதன் போவார். இதுக்கெல்லாம் அந்த மனிதனுடைய சரீரத்தை ஆயத்தப்படுத்துவாங்க, அதுக்கு ஃபயர் ப்ரூஃப் பண்ணுவாங்க. அந்த நெருப்பு அவனை தொட்டு விடாத படிக்கு, அந்த சூடு அவனை தொட்டு விடாத படிக்கு, அதனால் அந்த மனிதன் அழிந்து போகாத படிக்கு சாதாரண ஒரு நெருப்பு தான். அந்த காட்சிகளெல்லாம் நீங்கள் சினிமாவிலையோ அல்லது டெலிவிஷன் காட்சிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது சாதாரண ஒரு நெருப்புக்குள்ளாக ஒரு மனிதன் போய் வரணும்னா அவனை ரொம்பவும் பதப்படுத்துவாங்க. ஃபயர் ப்ரூஃப் ட்ரெஸ் எடுக்கணும், அதை தண்ணீரோ பாலோ எது எல்லாம் நிறைய சொல்லுவாங்க. அவைகளை கொண்டு பதப்படுத்தி அந்த மனிதன் அந்த நெருப்பில் போய் அந்த பக்கம் அந்த டைமுக்குள்ளார வந்து சேர்ந்துடணும். இல்லை என்றால் அந்த ஃபயர் ப்ரூஃபும் வேலை செய்யாது. அந்த அளவுக்காக சாதாரண ஒரு நெருப்பு தான். ஆனால் பட்சிக்கிற அக்கினியான தேவன் பயங்கரமான வெளிச்சத்தை, அது 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 வார்த்தையினால் சொல்ல முடியாத வெளிச்சத்தில் அது பட்சிக்கிற அக்கினி என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. பட்சிக்கிறது நான் எப்படி, அது எனக்கு காம்ப்ரிஹெண்ட் பண்ணவே முடியல, எனக்கு அதை டிஸ்கிரைப் பண்ண முடியல, அதை நான் எப்படி விளக்கி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலைங்க. ஆனால் நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அதை விளங்க பண்ணி கொண்டிருப்பார். அவ்வளவு வெளிச்சத்தில்
ரூபத்தில் தேவன் தன்னை மோசேக்கு வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், அந்த சமயத்தில் உலகத்தில் எவனாவது ஒருத்தர் எனக்கு தயை பாராட்டுங்க ஆண்டவரேன்னு கேட்டாலும் கூட அந்த தயை அவர்கள் மேல் போயிருக்க முடியாது. ஏன்னா எல்லா தயையையும் மோசேக்கு முன்பாக கடந்து போக பண்ணி அவனை பதப்படுத்தி அவர் என்ன செய்கிறாருன்னா, கர்த்தருடைய அது கூட அவர் முழுவதுமாக தன்னை அவனுக்கு காண்பிக்கல. அது முடியாது, நீ பார்த்தா செத்து போயிடுவேன்னு சொல்கிறார். ஆகினால தான் அவர் பேசுகிற அந்த வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்க வேண்டியது. நான் என்னுடைய தயையை எல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். இது சொன்ன தேவன் எதற்கு இந்த பின்னாடியான ஒரு 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 டிஸ்கிரிப்ஷனை கொடுக்கணும்னு பாருங்களேன். எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் கிருபையாக இருப்பேன், எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன். எதற்கு இந்த வார்த்தையை சொல்லணும்னா, இதுவரைக்கும் எவனும் இப்படி ஒரு ரிக்வெஸ்ட்டை தேவனிடத்தில் கேட்டதில்லை. இதுவரைக்கும் அப்படி கேட்ட யாருக்கும் தேவன் தன்னை இவ்வளவு அழகாக வெளிப்படுத்தினது இல்லை. அப்போது அதற்காக தான் சொல்கிறாரு, நான் உன்மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருக்கிறேன், நான் உன்மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறேன்னு சொல்கிறார். அது தேவன் தீர்மானித்து வைத்திருக்கிறார், அது நான் தீர்மானித்து வைப்பேன். அப்படின்னா அவர் பாரபட்சம் பார்க்கிறார் என்ற அர்த்தம் அல்ல. தன்னுடைய வேலையை இவ்வளவு அழகாக செய்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் தன்னிடத்தில் கேட்கிற அந்த ரிக்வெஸ்ட்டுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துகிற இந்த நேரத்தில் அவனை அவ்வளவு அழகாக பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். நீ என்னுடைய மகிமையினால் அழிந்து போகக்கூடாது. நாம் பரலோகத்துக்கு போன பிறகு நம்முடைய வானத்துக்குரிய மேனி நமக்கு கிடைக்கும் பொழுது நாம் அப்போ ஒருவேளை பிதாவை முகமுகமாக காணலாம். ஆனால் பூமியில் இருக்கிற வரைக்கும், இந்த மண்ணினால் உண்டான சரீரம் நம்மிடத்தில் இருக்கிற வரைக்கும் நாம் நிச்சயமாக தேவனை முகமுகமாக பார்க்கவே முடியாது என்பதை இந்த இடத்துல விளக்குறார். இதை தயவு செய்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஏன் இவ்வளவு டைம் எடுத்து பிதாவாகிய தேவனை குறித்து, நம்முடைய அப்பாவாகிய தேவனை குறித்து, ஏன்னா அவரை நாம் எப்பவுமே அப்பா என்று அழைக்கிற ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போது அவ்வளவு மகிமை உள்ள நம்முடைய பிதாவாகிய தேவனை நான் பார்த்தே ஆகணும்னு அவன் கேட்ட அந்த ரிக்வெஸ்ட்டுக்கு தேவன் சொல்கிறாரு. இப்போ 20ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அதாவது 19 அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, என்னுடைய தயை எல்லாம், தேவனிடத்தில் இருக்கிற எல்லா தயையும், பிதாவினிடத்தில் இருக்கிற எல்லா தயையும் கொட்டினா தான் இந்த அழிந்து போகிற ஒரு மனுஷனை பாதுகாக்கும்படி அவருடைய அந்த பட்சிக்கிற அக்னியிலிருந்து அவனே அந்த ஃபயர் ப்ரூஃப், அதாவது தேவனுடைய மகத்துவத்திலிருந்து ஒரு மனிதனை, ஒரு சாதாரண இந்த அழிந்து போகிற மனிதனை பாதுகாக்கணும்னா ஒரே ஒரு மனிதனை, ஒரே ஒரு குறிப்பிட்ட சில மணி நேரங்கள், சில மணி துளிகள் மாத்திரம் அந்த மனிதனை இதிலிருந்து பாதுகாக்கணும்னா தேவன் தன்னுடைய எல்லா தயையும் அவனுக்கு முன்பாக கடந்து போக பண்ண வேண்டிய அவசியமாகிறது. இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது அப்படி நான் போகும்பொழுது நான் தான் அங்கே போகிறேன் என்று உனக்கு தெரியும்படிக்கு நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே வருவேன். அப்போ 20ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நீ என் முகத்தை பார்க்க மாட்டாய், காண மாட்டாய். அது டெஃபினட்டாக நீ என்னை பார்க்கவே முடியாது. ஏன்னு சொன்னால், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னா அது ரூல்ஸ் கிடையாது. உயிரோடு இருக்க முடியாது. பிதாவாகிய தேவனை கண்ட ஒரு மனுஷனும் உயிரோடு இருக்க முடியாது, உயிரோடு இருக்கவே கூடாது. அப்படிப்பட்ட ஒரு அது நிலைமை, அதுதான், அதிலிருந்து மாறவே முடியாது. அப்போ கர்த்தர் 21ஆம் வசனத்தில் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, இதோ பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு, என் மகிமை கடந்து போகும்பொழுது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். இந்த ப்ராசஸை கொஞ்சம் கவனிங்களேன். இதெல்லாம் சாதாரணமாக நம்ம இந்த கொஞ்ச நேரத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடிகிற காரியம் கிடையாது. அது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ ஒரு மகிமையான ஒரு 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 டிஸ்கஷன் இங்கே போகுது, ஒரு கான்வர்சேஷன் இங்கே போகுது. இதில் தேவன் சொல்கிறாரு, என்னை ஒருத்தனும் பார்க்கவே முடியாது, ஆனால் நான் ஒன்று செய்கிறேன், என்கிட்ட ஒரு இடம் இருக்குது, நீ அங்கே வா, அங்கே நீ கண்மலையில் நில்லு, நான் என்னுடைய மகிமை கடந்து போகிற வரைக்கும் உன்னை இந்த கண்மலையின் வெடிப்பில் வைத்து என் கரத்தினால் உன்னை அப்படியே மூடிக்குவேன்.
உன்னை நான் மறைத்துக் கொள்வேன். ஏன்னா இவ்வளவு என் தயையை எல்லாம் நான் கடந்து போக பண்ணி உன்னை பக்குவப்படுத்தினாலும் இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் யூ டு லிவ் ஆஃப்டர் சீயிங் மீ. என்னுடைய முகத்தை நீ பார்த்து உயிரோடு இருக்க முடியாது. நீ தெரியாமல் இப்படி திரும்பிட்டாலும் கூட, அல்லது என்னுடைய கரம் உன்னை மறைத்திராவிட்டால் நீ அழிந்து போவாய் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு 23வது வசனம் சொல்லுகிறது. வா, நிஜமாக எனக்கு அழதான் வரும் இதெல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது. பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். வா 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 நிஜமாவே இது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒரு நிகழ்வுங்க. அவர் சொல்கிறாரு, நான் கடந்து ரொம்ப தூரமாக அவர் போன பிறகு, அந்த மகிமை கடந்து போன பிறகு மோசேயை பாதுகாத்து கொண்டிருக்கிற அந்த தயை அங்கே தான் இருக்கும். அது இருக்கும் பொழுது நான் என்னுடைய கரத்தை நான் எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை தாண்டி பார்க்க முடியும், என் முகமோ காணப்படாதுங்கிறார். ஏனென்றால் கண்டால் அந்த மனிதன் செத்து போவான், அழிந்து போவான், அவனால் உயிரோடு இருக்க முடியாது. இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இது ரொம்ப 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 நம்முடைய டிஸ்கஷனில் நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவன் இதை வெளிப்படுத்துகிறார் தெரியாது. ரியலி இது ரொம்ப டச்சிங் மொமெண்ட். இது ஏன் பிதாவை ஒருவரும் காண முடியாது என்பதை இந்த இடத்துல விளக்குறாரு. அது அவருடைய நேச்சர், அவருடைய எக்ஸிஸ்டன்ஸ் அப்படி தான் இருக்குது. பிதாவை ஒருவனும் ஒருபோதும் பார்க்கவே முடியாது. நம்ம பரலோகத்துக்கு போகும்பொழுது நமக்கு இப்போ திடீர்னு ஒரு கேள்வி எழலாம். அப்போது ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பாக யாரோடு பேசினான்னா அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு. அப்பவும் பிதா தன்னை ஆதாமுக்கு வெளிப்படுத்தவில்லை. ஏன்னா ஆதாம் அந்த இடத்திலும் அவன் அழிந்து போயிருப்பான், அவனுக்கு அந்த சாயல் இருந்தது. ஆனால் பிதாவை பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை. வானத்திற்குரிய மேனி அவனுக்கு அந்த இடத்துல இல்லை. அதை நாம் அடுத்து அதை குறித்த டிஸ்கஷனுக்குள்ளே நாம் போகும்பொழுது அதை பார்க்கலாம். இங்கே பிதாவை குறித்த இவ்வளவு நேரமான இந்த டிஸ்கஷனில் உங்களுக்கு என்ன புரிந்தது என்பதை தயவு கூர்ந்து கமெண்ட்ஸில் போடு. நோபடி கேன் எவர் see God the Father God who is in heaven while he is dwelling in the worldly flesh. உலகத்தில் இருக்கக்கூடிய சரீரத்தில் மனிதன் வாழும் பொழுது எந்த ஒரு மனிதனும் பிதாவை பார்க்க முடியாது. இப்போ தாங்க நாம் டிஸ்கஷன் பண்ண போகிற சப்ஜெக்ட்ஸு எல்லாவற்றையும் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவராகிய நம்முடைய தேற்றரவாளனுக்கும் சதா காலங்களில் மகிமை உண்டாயிருப்பதாக. திருத்துவத்தை குறித்த இந்த டிஸ்கஷனில் இவ்வளவு நேரம் என்னோடு கூட ஐக்கியப்பட்டு பிதாவானவருடைய ஆவியாகிய நம்முடைய தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவருடைய பூரண ஒத்தாசையோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் எத்தனை பேர் உணர்ச்சி பூர்வமாக அழகாக தேவன் தன்னை வெளிப்படுத்துகிற இந்த காரியத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்னு தெரியாது. பெற்றுக்கொள்ளுகிற அனைவருக்கும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் நம்மோடு கூட இருப்பாராக. பிதாவை குறித்து இவ்வளவு நேரம் நம்ம டிஸ்கஷன் பண்ணோம். நம்மால் முடிந்த ஒரு சில வெளிப்பாடுகளை மாத்திரம் இப்போ நம்ம பார்த்தோம். நிறைய டாபிக்ஸை நாம் பேச போகிறோம். அதை 7வது எபிசோடில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல் சமயம் கிடைக்கலை, எனக்கு ஷார்ட்டாக மெசேஜ் சொன்னால் போதும், கொஞ்சம் நான் அறிஞ்சிக்கிட்டால் போதும், அது எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து நான் ஒரு சமயத்தில் புரிஞ்சுக்குவேன்னு சொல்கிறவங்க இந்த துண்டாக வர்ற அந்த டிஸ்கஷனில் என்னோடு கூட கலந்துக்கங்க. இல்லை எனக்கு ஒரே ஸ்ட்ரெச்சில் ஸ்ட்ரெச் எனக்கு முழுசையும் நான் உட்கார்ந்து கேட்கணும், எவ்வளவு நேரம் ஆனாலும் சரின்னு சொல்லுகிறவர்கள் அதை நான் முழுவதுமாக போடுறேன். அதை யூடியூப் அனுமதிக்குமான்னு தெரியாது. இல்லைனா நான் முடிஞ்சால் இந்த ரெக்கார்டிங் முழுவதையும் ரெடி பண்ணி ஒரு ஆடியோ, ஜஸ்ட் ஒரு MP4 ஆடியோவை மாத்திரம் கேட்கிறவர்களுக்கு ஸ்பெஷலாக நான் அனுப்பி வச்சிடுறேன். அது எந்த ஃபார்மேட்டில் ஒரு யூடியூப்பில் வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியுமா தெரியாது. அதை தனியாக உட்கார்ந்து கேளுங்க. என்னுடைய நோக்கம் சத்தியத்தை நாம் அறிய வேண்டும். சத்தியத்தை அறிகிற கூட்டம் ஒன்று கர்த்தருக்கென்று தயாராகணும். இன்றைக்கு உலகத்திலே இருக்கக்கூடிய பலவிதமான குழப்பங்களுக்கான தீர்வு திருத்துவத்தை புரிந்து கொண்டு விட்டால் புரிந்துவிடும்.
இதுதான் என்னுடைய ஆசையும் ஏக்கமும், இது கர்த்தருடைய வெளிப்பாடும் கூட. ஸோ 7வது பாகத்தில் நாம் சந்திப்போம். அதுவரையில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தேவன் நம் அனைவரோடும் கூட இடைப்பட்டு நம்மை மகிமையோடு தேற்றி வழிநடத்துவாராக. ஆமேன்.